இந்த ஈரம் போதும். இதை இப்போ ஒவ்வொரு இதாக பீஸாக எடுத்து இதில் 2 பக்கமும் இப்படி கோட் பண்ணுறேன். இதை அப்படியே நல்லா கோட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வில்லைகளை வந்து இந்த கலந்து வச்ச மாவு வகைகள் இருந்தது இல்லையா, அதில் நல்லா 2 பக்கமும் கோட் பண்ணிட்டேன். கத்திரிக்காயில் இருந்த ஈரமே அது போதும் அது கோட் ஆகிறதுக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன், ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. அதில் இதை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒன்றா இதை ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 4 5 அந்த மாதிரி போட்டு அது கொள்கிற அளவுக்கு வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம்.